ஒரு 2 வருஷ காலமா நான் நெறைய கேள்விப்படுறது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைய பத்தி. நமக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக நானுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய பீரியட் டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஐடியா. ஆனா இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சுட்டேன் அப்படின்றதால இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 9 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன ஃப்ரைடே வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால வந்து படைக்கல. ஸோ படைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த பூ, வாழைப்பழம்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி படைக்கிறதுக்கான எல்லா திங்ஸுமே இருக்கு. இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெற்றிகரமா டே 1 ஆஃப் பிரம்ம முகூர்த்த பூஜைய செஞ்சு முடிச்சுட்டு, சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து காலையில முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் எந்திரிச்சதுமே என்ன வேலை இருக்கு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. செடி வைக்கலான்னு சொன்னதும், அதுக்கப்புறம் மண்ணை எடுத்துட்டு வந்து இருந்த எல்லா செடியுமே நட்டு வச்சுட்டோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த மருதாணி குச்சி, செம்பருத்தி குச்சிலாம் பதியம் போட்டோம் இல்லையா? அதுல வந்து மருதாணி குச்சி வந்து காய்ந்து விட்டது. செம்பருத்தி குச்சி வந்து கொஞ்சம் காயாம இருக்கு. அதனால திரும்ப அத வந்து பதியம் போட்டாச்சு. அப்புறம் அதே வீடியோல ஒரு பிரதர் வந்து கட்டிங்ஸ் வந்து தண்ணியில போட்டு வச்சா துளுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா? அதனால வந்து ஒரு குண்டு மல்லி செடி கட்டிங்ஸ் எடுத்து அது தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் மாடிக்கு போயிட்டு பாவக்காய் கொடி இருந்ததுல்ல, அது எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சிடலான்னு ஒரு சாக்கு பையில மண்ணு கொட்டி அதையும் தனியா எடுத்து வச்சாச்சு.